ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் டெனி சேனல்ல இருந்து கூலி மீம்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரும்புற பக்கம்லாம் கூலி 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 இந்த படத்தோட மீம்ஸா ஓடிட்டு இருக்குது. அதுலயும் ஒரு சிலர்லாம் என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க, கூலிக்கு ரெட்ரோ எவ்வளவு தேவலாமே. அட ரெட்ரோ விடுங்கப்பா, தக் லைஃபே கூலி எவ்வளவு சூப்பரா மனசாட்சி எல்லாமே வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா இங்க வந்து நிக்கிற? இதுக்கு கூலி பெட்டர் தான். தல்றா போல. படத்துல ஒரு சில குத்தங்குறலாம் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு தக் லைஃப் கங்குவான இந்த படத்தை விட நல்லா உச்சக்கட்ட வன்மம் மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? இதெல்லாம் மன்மதன்ல எப்பயோ வந்துச்சு. முக்கியத்துக்குள்ள பெனாயில் ஊத்திர வேண்டியதான். இந்த மரஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. அட பாவமே, 3 மணி நேரம் படத்தை 15 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆனா இத பார்த்துட்டு மக்கள் கேக்குற கேள்வி நியாயம் தானே. நம்ம சத்யராஜ் அங்கிள் இந்த சேரை எது கண்டுபிடிக்கிறாரு? மிருகத்தெல்லாம் பஸ்பமாக்கி தூக்கி போடுறதுக்கு. அப்ப மிருகத்துக்கு ஏத்த மாதிரி தானே சேரை பண்ணிருக்கணும். ராஜா பகவத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு சேரை போட்டு வச்சுட்டு மிருகத்தை கொல்ற நவீன மிஷின் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அவன் படம் லோக்கி மாமா விக்ரம் படத்துல ஒரு பாட்டு வச்சிருந்தாருல, அது எதுக்கு வச்சாங்க தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு மறுபடியும். அதே மாதிரி லியோ படத்துல கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி என்ன ராகம்? ரெண்டு பாட்டையும் மறுபடியும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பாட்டை வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. சிச்சுவேஷன் கரெக்டா இல்ல, அது சிங்கா இல்ல. இல்ல ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுமே இல்ல. ரைட் விடு. பின்ன நிறைய பேருக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது. அதுலயும் அந்த சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வருது இந்த பாட்டு. நம்ம மக்கள் கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எதை நோக்கி கதை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சாங் வரும். அதனால சிங்க் ஆயிடுச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாங் ட்ரை பண்ணிருக்கலாம். அதுக்காக இந்த பாட்டு மொக்கன்னா கிடையாது, நல்ல பாட்டு தான். ஆனா இதை விட இன்னும் பெட்டரா ஏதாவது போட்டுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா நம்ம லோக்கி மாமு நம்ம எந்த பாட்டை போட்டாலும் மக்கள் என்ஜாய் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றத பிளைண்டா நம்பிட்டாரு போல இருக்கு. பாவம், கட்சியில நம்ம மக்கள்கிட்ட இருந்து பெருசா ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப இந்த பாட்டு ட்ரெண்டும் ஆகல. பிளேலிஸ்ட்ல என்ன இருக்குதோ அது மட்டும் போட்டுக்கிறாரு ஒரு படத்துல. நிஜமாவே அப்படிதான் கண்டாங்க. இது ஒண்ணு அவளை சொல்லியா இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அட பைத்தியம் முடிச்ச பைத்தியமே, நினைக்காத, தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் போய் அந்த பொண்ணோட கை தவுத்து விட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொருத்தன் பொண்டாட்டியோட லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண போறாரு. நீ எல்லாம் சைமனோட புள்ள. தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா, அசிங்கப்படுத்துறதுக்குன்னு. வெயிட், சைமன் மட்டும் இன்னும் அவ்வளவு பெரிய புத்திசாலியா? அவர் என்ன பண்ணாரு, பணத்தை எரிக்கிறதுக்காக சத்யராஜா அப்பாயிண்ட் பண்ணாரு. சத்யராஜா அந்த மிஷின் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டேன், கொடுக்குற பணத்தெல்லாம் பஸ்பமாக்கி காசை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக அந்த மிஷினை மொத்தமா வாங்கிட்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்ரேட்டர் மாமா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவரை கத்துக்க விட்டு சத்யராஜ் சோழியை முடிச்சிருக்கலாம். ஏஜென்ட்னா ஒரே பட்டன்ல கொடுத்துவாங்க, அவங்க மட்டும் நானே பாத்துக்கறேன் அப்படின்னு அவராவது கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுக்கறேன்ப்பா. இது எதுவுமே பண்ணாம சத்யராஜுக்கு மட்டும் தான் இத ஆபரேட் பண்றது எப்படின்னு தெரியும், அதனால அவரையே போய் கூட்டி வந்துருங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு வர வச்சு, அதுக்கப்புறம் சுருதி, அதுக்கப்புறம் தலைவர்னு வரிசையா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுக்கு ஆபரேட் பண்ண தெரியல. ஆனா நம்ம செல்லக்குட்டி ரச்சிதா ஒரே செகண்ட்ல உட்கார வச்சு ஒரே ஒரு சுவிட்சை தான் போட்டாங்க. சார்லி பஸ்பம் ஆயிட்டாரு. இந்த பேசிக் நாலேஜ் கூட நம்ம சைமனுக்கு இல்லையே நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்குது. அப்ப அவர் பையன் இது மட்டுமா, அந்த கிளைமேக்ஸ்ல 10 செகண்ட் தான் நம்ம தலைவரை உத்து பாப்பாரு நம்ம அமீர் கான். அங்கிள் நீங்க அவர் தானே? ஆமாப்பா அவரே தான். எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு பீடி அடிக்க போயிருவாங்க. ஆனா 2-3 மாசமா கூடவே சுத்திட்டு இருக்காரு சைமன் செவால. ஆனா கட்சி வரைக்கும் அங்கிள் உங்களை எங்கேயோ பாத்துருக்கிறேனே, எங்க பாத்துருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு தெரியல. பாத்துருக்கேனப்பா,
அப்புறம் நம்ம தலைவர் மூஞ்ச போய் கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இவரு தான் அந்த கூலி தேவா அப்படின்னு. Yeah, I am that Maggie who came on the stage. ஷார்ட் ஆயிடுது. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. இந்த சைமனோட அதாவது பையன் doubt அந்த வீடியோல பார்த்தாங்க, நான் கவனிக்கல. சாம்பிராணின்னு பார்த்தா நம்ம தேவாவோட பொண்ணு பிரீத்தி நீ மட்டும் தான் மக்கா, நான் உன்னை விட பெரிய மக்கு அப்படின்ட்டு தயாளோட பொண்டாட்டி கூடயே ஏறி போகுது வண்டியில. இதெல்லாம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், சோ அதெல்லாம் டீடைல்டு ரிவ்யூல பார்க்கலாம். இருந்தாலும் படம் பார்த்தவங்களுக்கு மட்டும் சொல்றேன், இந்த பிரீத்தி தானே அந்த தயாளுக்கு நாய் சங்கிலியை கட்டி விட்டு போவோம். அப்போ நம்ம தலைவர் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, உன் பொண்டாட்டி நான் தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன், நீ பிரீத்தி ஏதாவது பண்ண உன் பொண்டாட்டி அறுத்து போட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு. இதை பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும் பிரீத்திக்கு இதுதான் தயாளோட பொண்டாட்டி, இது ஒண்ணா நம்பர் கேடி அப்படின்னு. அப்படி இருந்தும் காருக்குள்ள வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு உடனே பல்ல காமிச்சிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 கையில சுத்தியாவது 8 மாறுவான்னு நான் நினைச்சேன். ஒன்றும் பண்ணல. அதானே இந்த பிரீத்தியை காப்பாத்துறதுக்காக ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சு தயால் கிட்ட மிதி வாங்கி செத்துருப்பாரு நம்ம மாறனானே. ஆனா இந்த அம்மா தயாலோட பொண்டாட்டியோட ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டே ஜம்முன்னு கார்ல போயிட்டு இருக்குது. செத்து போன நம்ம அண்ணன் காண்டா இருக்க மாட்டாரு. அட பைத்தியமே, உனக்காகலாம் போய் அவன்கிட்ட மிதி வாங்கி செத்தம் பாரு. அதனாலதான் மச்சான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கும்போது இவரே அனுப்புங்க. வேற எதுதான்டா நீ கம்மியா நல்லா போய் பாதுகாப்பு. இதுவாடா இதான் டிவி முடிஞ்சிருச்சு. டேய் ஈனங்க பையல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனே. போற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியாது. இவங்க 3 பேரையும் கூட்டு போ, பாய்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்க பார்க்க தானே இப்படி ஒவ்வொருத்தன் பேர்லயும் 10-15 கேஸ் இருக்கு. 4 பணத்தை எரிச்சதுக்கே கட்டுக்கட்டா பணம் கொடுத்தேன், வாங்கிட்டு பணமே இல்ல, எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட முடியலன்னு பச்சையா போய் புழுவுறா. திருடனுக்கு ஏத்த திருடிங்கல்ல, செம்ம காம்பினேஷன் மச்சி, திருட்டுக்கல அப்படியே வடியுது பாரு. ஆனா நம்ம போய் புழுவுனது கூட ஓகே, ஆனா இது புழுக பார்த்துட்டு ஐயோ சாரிமா என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு நம்ம தலைவர் வேற சாரி கேட்பாரு. சாரி கேட்கற அளவுக்கு இந்த அம்மா விடுற கதெல்லாம் டச்சிங்கா இருக்காது. 4 சொட்டு அழுதுட்டு தலைவரை குழப்பி விட்டு ஏமாத்திடுச்சு. ஏமாத்தி நான் ஏமாறுறதுல தானேமா ஹாப்பினஸ். கலிசாவோ ஒருத்தர் இருப்பா தெரியுமா, உப்பு. அவர் அந்த ரூம்குள்ள 30 வருஷமா என்னப்பா பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு எதுக்கு அந்த பில்டப்? குழந்தைக்கு சத்தம், இந்த ரூம்ல மட்டும் சத்தம் போடாதீங்கன்னு அவரு வேற காமெடி. வருஷமா ரெடியா 10 பாரு பழகுது, எப்படா கூடுவாங்க. 30 வருஷமா குளிக்கிறது தூங்குறதுன்னு ஒரே ரூம்ல இருந்திருக்காருன்னா சந்திரமுகியில வர்ற பாம்புக்கே டப் கொடுத்திருப்பாரு போல இருக்கே. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. ஒருவேளை அந்த பாம்பு நம்ம காளீசனோட ஃப்ரெண்டா இருக்குமான்னு கேட்க வந்தப்பா. நம்ம தலைவரோட விசில் சத்தத்தை கேட்கறதுக்காக 30 வருஷமா அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்காருன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்ப முடியல. ஆனா நம்ம பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காளீசன் ரூம்குள்ள இருக்க மாதிரி போய் சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஏறி குச்சி போய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அடப்பாங்களா, இவங்க 2 பேர் தனியா வச்சிருக்காங்களா? வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? ஏடி உன் புருஷன் ஒன்வேல போயிட்டு இருக்கா, நீ ஹைவேல போயிட்டு இருக்கியா? அட பாவி காளிசா, இந்த தயாளோட பொண்டாட்டி அர்ஜுனை ஏமாத்தி இருக்குது. ஆனா சாரு தலைவரை ஏமாத்தினது மட்டும் இல்லாம ஜன்னல் வழியா ஏறி குச்சி போய் தயாளை ஏமாத்தி அவன் பொண்டாட்டி கூட என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? லோக்கியோட பேன் இந்தியா காரணம். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மத நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். டேய் மர்போகி வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது. சைமனுக்கும் தேவாக்கும் தான் பிரச்சனை. இந்த தயாள்கிட்ட தான் ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இருக்குதே, அதை எடுத்துன்னு போய் ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதான புருஷனும் பொண்டாட்டியும். அதை விட்டு எதுக்கு மறுபடியும் உள்ள வந்து இந்த பக்கம் சைமனை நோண்டி அந்த பக்கம் தேவாவை நோண்டி? அதெல்லாம் கூட பரவாயில்ல, இவரை நாய் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற 2 பேர் அடிச்சு போட்டு RX தூக்கிட்டு வந்துருவாரு. ஸ்ருதி ஆசனை பிடிக்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப முன்னாடி போற இந்த பீஸுங்க என்ன பண்றோம், அடிச்சு பிடிச்சிட்டு ஃபாஸ்டா வீட்டுக்கு போய் சேருவோம் இல்லாம ஏதோ ரோட்டு கல்ல நிறுத்தி மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. சூப்பர். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு சாப்பிடு. சரி, அவங்க தான் அடியாளுங்க, பெருசா மூளை இருக்காது. ஓகே, இந்த பிரீத்திக்கு எங்க போச்சு? அப்படின்னா அங்க இருந்து பார்சல் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு கார்லயே சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதை விட்டு 2 தோசை 2 ஆஃப் பாயில் அப்படின்னு வாய்க்குள்ள திணிச்சுட்டு பொறுமையா 6 அமர தின்னுட்டு இருக்குது.
கண்ணு வைக்காதீங்க. அதெல்லாம் சரி, இந்த 30 வருஷ பாம்பு ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்குமே மேன்ஷன்ல, அந்த பீஸ பிரீத்தியை தூக்கின்னு வரதுக்கு அமுச்சு விட்டுருக்கலாம்ல. அவரை என்னத்துக்கு அப்படி பண்ணி வச்சிருக்கணும்? ஒருவேளை காளிசாம் வயசுக்கு வந்திருப்பாரோ? அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? இததான் நம்ம பசங்க போய் தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு. அண்ணே சுருதியை காப்பாத்த உபேந்திராவை அனுப்பியிருக்கலாமேனே. தலைவர் அனுப்பியிருக்கலாம் தான், அப்புறம் என்னையவன் காப்பாத்துவான்? எங்கே நமது கதாநாயகரை காணவில்லை. நிறைய ஆளுங்க வச்சு. ஓ, அதுக்குதான் உப்பை உள்ள போட்டு 30 வருஷமா அடைச்சு வச்சிருந்தீங்க. ஆனா தலைவரே, இந்த உப்பு தயாள் பொண்டாட்டியோட என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா? லோக்கி மட்டும் நம்ம கனெக்ஷன் பண்றாரு, இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதான் நானே யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ தேவாவோட ஃபிளாஷ்பேக்ல சைமன் வந்து குட்டி பையன், அதாவது நம்ம நாகார்ஜுன். இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு கரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம நாகார்ஜுனுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். அண்ட் அவருக்கு ஒரு 25 பையன் இருக்காரு. நம்ம தலைவருக்கு இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளாஷ்பேக்லயே பொண்டாட்டி பொண்ணு எல்லாரையும் விட்டு வந்துட்டார். அந்த பொண்ணு தான் நம்ம சுருதி. ஆனா அவங்களுக்கு 25-30 வயசு தான் ஆகுது. ஆனா நம்ம குட்டி பையன் நாகார்ஜுனாக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி 30 வயசுல ஒரு பையனே இருக்கான். அப்ப நாகார்ஜுனாக்கும் ஸ்ருதிக்கும் தானே ஒரே வயசு இருந்திருக்கணும். எப்படி நாகார்ஜுனா பையனுக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே வயசு? எப்படி பார்த்தாலும் கால்குலேஷன் மிஸ் ஆகுதே. அப்பனா நம்ம நாகார்ஜுன் நியூ படத்துல எஸ்.ஜே. சூர்யா ஒரு மாத்திரை போட்டு டக்குனு பெரிய பையன் ஆயிருவாரு, அப்புறம் குட்டி பையன் ஆயிருவாரு தெரியுமா? அந்த மாத்திரையை வாங்கி போட்டு ஏதோ கசமுசாலாம் பண்ணி குழந்தைய பெத்துட்டு மறுபடியும் குட்டி பையன் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா. தேவா, நானும் இவனும் 30 வருஷம் முன்னாடியே கூலியா இருந்தோம். அப்ப நான் ஆஃப்லைன் போயிட்டேன், இவன் ஆன்லைன்ல படிச்சு சயின்டிஸ்ட் ஆயிடும். எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ? அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அதுவும் சரிதானே, கூலியா தான் இருந்தாரு இவரு. திடீர்னு எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரோ தெரியல, பெருசா படிச்சு என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. Do you know who that is? The great scientist. ஆனா இந்த படத்துல சத்யராஜுக்கு ஒரு பயங்கரமான ஃபிளாஷ்பேக் இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? அது சொன்னா 4 மணி நேரம் வரும் அப்படின்றதுனால அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. நம்ம சத்யராஜ் கூலி வேலையெல்லாம் விட்டு நல்லா படிச்சு ஏதாவது ஒரு காலேஜ்ல பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னு கண்மொழிச்சு படிச்சு ஒரு காலேஜோட பிரின்சிபலாவும் ஆயிடுறாரு. அதே காலேஜ்ல ஒரு நல்லா படிக்கிற பையன் இருந்தாரு. அவர் பேரு கொசக்சி பசப்புகள். அது யாரா? குசுக்சி பசப்புகள்? குசுக்சி இல்ல, கொசக்சி பசப்புகள். அவரும் நம்ம சத்யராஜும் சேர்த்து கண்டுபிடிச்சதுதான் இந்த மிஷின். கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி சரி, இதை தாண்டி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. எதுக்கு இன்ட்ரோலயே தலைவர் கசாப் கடையில இருக்கிற மாதிரி கறியை வெட்டிட்டு இருப்பாரு? எதுக்கு ஸ்ருதிக்கு தலைவர் மேல காண்டு? ஏன் பணத்துக்கு மாலை போட வர்றப்ப வெளியே போங்கன்னு தள்ளி விடுறாங்க? இது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதை போட்டு நம்ம சோசியல் மீடியால வருன்னு வருத்திட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம லோக்கி மாமா மேல பரிதாபம் தான் வருது. இந்த கைதி விக்ரம்லாம் எவ்வளவு சூப்பரான படம், அவருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி. அவனை பத்தி தெரியாது உனக்கு. அவன் காண்டி பழைய மாதிரி வந்தான்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஏறியஸ்ட் போயினே இருப்பான். எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? சும்மாண்ணா சும்மாதான். ஆனா நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுத்துட்டாங்க. நம்ம மக்களும் படம் இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது, இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் மூவியா இருக்க போதுன்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அனி மாமாவும் சூப்பரான பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. மக்கள் மனசுல கண்டிப்பா நம்ம லோக்கி மாமா புதுசா ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பி போயிருப்பாங்க. ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த விக்ரம் கைதி எல்லாம் எப்படி பாராட்டி சொன்னாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா பாராட்டி இருப்பாங்க. படமும் பேன் இந்தியா லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். பட் நம்ம மக்கள் வச்ச எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு 50% கூட இல்ல அப்படின்றப்போ அவங்களுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே, அவங்க கேள்வி கேட்கறது நியாயம் தானே. பட் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா 23ஆம் புலிகேசி மீசெல்லாம் வச்சுட்டு அமீர் கான் அங்க இருந்து கிளம்பி எதுக்கு வந்தாரு? நான் பீடி பிடிக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யார் நீங்க? பீடி இருக்கா? பீடி இருக்கா? இல்ல என்கிட்ட பீடி இருக்கா? டென்ஷனா இருக்கு. ரொம்ப நேரம்லாம் வருவாரு, நிறைய இருக்குன்னு நினைச்சு குத்தம்லாம் கிடையாது. இவரை கேமியோ மாதிரி காமிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த அமீர் கான் பையப்புல தான் எங்கேயோ போய் இன்டர்வியூ கொடுக்குறன்ற பேர்ல எல்லாத்தையும் போட்டு உடச்சிச்சு. நம்ம லோக்கி மாமா என்ன பண்ணுவாரு? நாம அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்.
சரி, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அடுத்து கைதி இருக்கு, அமீர் கானை வச்சு பாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் பெஸ்டா பண்ணுங்க லோக்கி மாமே. உங்களை யாரோ இந்த படத்தை சீக்கிரம் முடிங்கன்னு பிரஷர் போட்டுருக்காங்க, அதனாலதான் இப்படி ஆகி போச்சுன்றது புரியுது. சோ நீங்க ஒன்றும் வருத்தம்லாம் படாதீங்க. அடுத்து நல்ல படம் கொடுத்துட்டா நம்ம மக்கள் பெருமையா பேசுவாங்க. சரி, விரைவில் OTT-ல வந்துடும் இந்த படம். அப்ப இன்னொரு டீடைல்டு ரிவ்யூ போடுவோம், அப்பதான் பார்க்காதவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். சோ விரைவில் அந்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இப்பெல்லாம் இந்த பேன் இண்டியான்ற அந்த வார்த்தை கேட்டாலே ஒரு வெறுப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பேன் இண்டியானா நீங்கள் எடுக்கிற கதை பேன் இண்டியா ஆகணும். 4 ஸ்டேட்டில் இருக்கிற ஆளுங்களை கூட்டினது வச்சுட்டு 4 ஸ்டேட்லேயும் அந்த படம் இவருக்காக அந்த 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 ஊரில் பார்ப்பாங்க, இவருக்காக இந்த ஊரில் பார்ப்பாங்க, 4 ஊர்லேயும் பார்த்துச்சா பேன் இண்டியா அப்படின்றது என்ன கான்செப்ட்? இது கதை யாருமே நம்பலை. பெரிய பெரிய ஆக்டர் அந்தந்த ஊரில் இருக்க ஆக்டர் டாப் 10ல் இருக்கவங்க எத்தனை நிற்க வச்சுட்டா எல்லாரும் பார்த்துருவாங்க. இந்தியா முழுக்க இது ரீச் ஆயிடுச்சுன்னா அது பேன் இண்டியா ஆயிடுச்சுன்றது எப்படி கணக்கு வச்சுறாங்கன்னு தெரியல. இது என்ன கான்செப்ட்? இது எப்படி வந்துச்சு திடீர்னு இதுக்குள்ளன்றது தெரியல. மைண்டே அப்படி ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க. எனக்கு பேன் இண்டியா படம் வேணுமா? அப்படியா சார், ஓகே சார், 4 ஊர்லேருந்து ஆள் கூட்டு வந்து போட்டுறா ஆகிடும் அப்படின்றது என்ன இருக்குது? அப்போ நீங்கள் கதையை நம்பலை, எதுவுமே நம்பலை. கதையில் ஒரு கரு இருக்கணும், அதுவாக பேசணும். இப்போ இந்த KGF-ஓ இந்த பாகுபலி வந்தாலும் வந்துச்சு, அவங்க இப்படி நினச்சி எடுத்தாங்களா இப்படி இது ரீச் ஆகும் உலகம் முழுக்க போகுன்றதெல்லாம் அவங்க எடுக்கல, கதையை நம்பினாங்க. அதேமாதிரி நீங்களும் கதையை நம்பி எடுத்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். நீங்கள் வந்து எடுக்கும் போதே வந்து இப்படி எடுத்துட்டா எல்லா பக்கமும் போயிடும் அப்படின்றது என்ன? அவ்வளோ பேரும் கூப்பிட்டாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு சரிசமமான ஒரு கேரக்டராவது கொடுத்துருக்கலாம். அந்த கேரக்டர் ஒரு நல்லா வந்துருக்கலாம், அவங்களுக்கு நிறைய நல்ல டைலாக்ஸ் கரெக்டாக எழுதி வந்து கொடுத்துருக்கலாம். பட் அப்படி இல்லவே இல்லை. நிறைய கேரக்டர்ஸ் எதுக்கு வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஒருத்தருக்கு இப்படி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு டைம் எடுத்து அவங்க கால் ஷீட்டு பிடிச்சி இவ்வளோ டைம் ஓட்டுறது கதையில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலான்ற. இவ்வளோ ஆளுங்க தேவையே இல்லை. முதல்ல ஒரு கதைக்கு தேவையில்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ லாஸ்ட்டில் அவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எதுக்கு பீடி பிடிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுத்து வந்துட்டு போனது? எதுவுமே யூஸ் பண்ணலன்றது தான். நான் நினச்சேன் சுத்திகாசன் நடுவில் வந்து மாட்டுறப்போ இவரு இல்லை வந்து இவர் உபேந்திரா, இவங்க 2 பேரில் யாராவது வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் எதிர்பார்த்துனே இருக்கிறேன். இல்லை சுத்திகாசன் ஏஜென்ட்டினா அவங்களும் ஒரு இது எடுத்து மாறுவாங்களா அடிப்பாங்களா அப்படிலாம் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை. இதுக்கு ஏன் அப்புறம் அப்படின்னு. ஏன்னா லோக்கி படம்னால நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய சூப்பர் படம் கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ மற்ற இதுலேயும் நம்ம ஆக்ட்ரஸும் போகிறாங்க, அங்கெல்லாம் அழகாக யூஸ் பண்ணுறாங்க. நல்ல அது ஒரு கேரக்டரை அப்படி கொண்டு போய் நிறுத்துறாங்க. பட் நம்ம ஆட்கள் தான் அடுக்கூட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. நான்லாம் அமீர் கான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ அவர் வந்து கதையே கேட்காம ரஜினி சாருக்காக வந்தார். அதுக்காகவாது அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணணும். அவர் கதை கேட்கல வந்துட்டாருன்றதுக்காக அவர் டம்மியாக இப்படி காமிச்சு வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்பவுமே நம்ம லோக்கி படம்னா நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ், இதோட அது இருக்குமா, யூனிவர்ஸ் அது இதுன்னு அவ்வளோ ஒன்று வச்சுருப்போம். ஒரு படத்தை பார்த்து அவ்வளோ கண்டுபிடிப்போம். பட் இந்த படத்தில் கதை எங்கடா, லாஜிக் எங்கடா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவர் என்ன பிரச்சனை தெரியல, ஏன் இவ்வளோ இக்கட்டாக எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் ஓகே பண்ணாமல் எதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கல, அது எதுனாலும் என்ன சார்ந்தது தான். அதே மாதிரி தான் இது எடிட்லேயோ இதுலேயோ இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. எதுவுமே நோட் பண்ணான்னா அது அவருடைய தப்புன்னு தான் சொல்லணும். அவர் என்னென்னா ரொம்ப ப்ரெஷர் எடுத்து போட்டுட்டாருன்ற மாதிரி. எல்லாருமே டாப் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு இவங்களுக்கு என்னடா ரோல் கொடுக்குது, இப்போ எப்படா இதை எடுத்து கனெக்ட் பண்ணுறதுன்னு அந்த ப்ரெஷர்லேயே என்னென்னமோ பண்ணிட்டாரோன்ற மாதிரி இருக்குது. லிமிட்டடாக எடுத்து இருக்கலாம், ரொம்ப எடுத்துக்கிட்டாரோன்ற மாதிரி தான். எல்லா டேரக்டர்ஸுமே வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக டாப் லெவல்லே மூவி கொடுத்துட்ருக்க முடியாது. ஏதாவது ஒரு மூவி சொதப்ப தான் செய்யும், ஒரு இது இருக்க தான் செய்யும். பட் இவர் வந்து இந்த ஆக்டர்ஸ் நிறையா கொண்டு வரல, இந்த பேன் இந்தியா அப்படின்னு கொண்டு வரும்போது தான் நமக்கு அதாவது 1000 கோடி அது இதுங்கிறது. ஏன்னா இவரெல்லாம் வந்து மாநகர மாதிரி ஒரு படம் எடுத்தவர். அவ்வளோ சிம்பிளாக வச்சு கதையை நம்பி எடுத்து ஒரு ஆள் இது பண்ணுறாருன்னும் போது தான் நமக்கு ஏற்றுக்க முடியல. இது எதுவுமே காரணம் இல்லை, இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குது பற்றியா, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் சரி இது மாதிரி எடுத்துட்டீங்க, இப்போ இவ்வளோ பெரிய எல்லாமே பண்ணிட்டீங்க, அந்த பில்டப் ஏன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இது 100 பாஷாவுக்கு சமம், இது 1000 இதுக்கு சமம், இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நார்மலாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்கனாலே வேறு இதில் போயிருக்கும். ஓகேப்பா அந்த மாதிரி எதுவும் பில்டப் கொடுக்கல, எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நம்மள ஒன்று ஏமாத்தலையே, படம் நம்ம வேறு மாதிரி நம்ம நினச்சின்னு போனால் அது இல்லை அப்படின்ட்டு கூல் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற பில்டப் தான் வெறுப்பாகுது. இப்படி பில்டப் பண்ணி நான் வர வச்சேன், அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்றது தான் எங்களுக்கு ஏமாற்றமாகுது. ஸோ பில்டப் பண்ணாதீங்க. இப்போ வர எல்லாருமே இந்த ப்ரொமோஷன் ப்ரமோஷன் கொடுத்தா ஒரு படமும் நாசமாக போகிறது. கம்முன்னு தான் நல்லா இவ்வளோ பெரிய ஆக்டரை உள்ளே வச்சுருக்கீங்கன்னா இதுவே ஒரு ப்ரமோஷன் தான் போதும். அதுக்கும் மேலே பில்டப் கொடுத்து அதை போட்டு நாசமாக்கி அது அவங்க அவ்வளோ ஹை எக்ஸ்பெக்டேஷனில் போகிறனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே வருது. அது எதுவுமே இல்லாமல் ஓகேப்பான்னு அவங்கவுங்க ரஜினி ஃபேன்ஸு இந்த ஃபேன்ஸுன்னு அவங்க பாட்டு போயிருந்தா கூட அமைதியாக வந்துட்டுருப்பாங்க. இப்படி பண்ணனால தான் இந்த பிரச்சனையே. அப்புறம் இன்னொரு விஷயமும் தோணுது, எப்பவுமே வந்து புது டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, சூப்பராக ஒரு படம் கொடுத்துட்டாங்கன்னா ரஜினி சார் வந்து விஷ் பண்ணுவார், எனக்கும் அப்படி ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே கேட்குற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ அதனாலே வந்து இப்போ அவர் கேட்டுட்டாரே, நம்மள ஒன்று கேட்டிருக்காரு, நம்ம அவருக்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா
இப்போ நான் ஒரு பெரிய ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்காக டைரக்டர்ஸே எழுதி ரொம்ப ரொம்ப நாள் அதுக்கு டைம் எடுத்து ஒன்று பண்ணி எழுதுவாங்க, அவங்களா பிரியப்பட்டு எழுதுவாங்க. பட் இது அப்படி இல்லை, இவர் கேட்டுட்டாரு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டைமில் பண்ணுறதுனால தான் மேபி இப்படி ஆகுதோன்னு எனக்கு தோணுது. அது ரஜினி சார் படமே அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான இது ஒரு ரீசனுன்ற மாதிரி தோணுது. இல்லை ஃபஸ்ட்டு சொன்னார் அவர் தான், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்ன கதை வேறு, அது நான் பில்டப் அதாவது பாதி சொல்லிட்டாரு, திரும்ப நான் அது வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடுவில் இவர் வேறு கதை மாற்றிட்டாரு. இல்லை சார் அது வேணாம் இது பண்ணலாம்னு சொல்லி இவர் தானே மாற்றிருக்காரு. அது கூட நிறைய பேர் சொல்லி நடுவில் வந்து கமல் சார் ஏதோ கால் பண்ணியிருப்பாரு போல இருக்கு, அதனால தான் வந்து இவர் இந்த கதையை கமல் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு ரஜினி சாருக்கு இப்படி எழுதிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு வார்னிங் கொடுத்துட்டாருல சார் உங்களுக்கு, நான் கமல் ஃபேன், அப்பயே நீங்கள் உஷாராக இருக்கணும், இவன் வந்து நம்ம பண்ண மாட்டான் அவருக்கு தான் பண்ணுவோம், மேபி அந்த கதையை அவருக்கு வச்சுட்டு இவருக்கு பண்ணாரா என்னன்னு தெரியல. அதான் நடுவில் திடீர்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அதில் வந்து ரஜினி சார் மைண்ட் இவ்வளோ பெரிய ஐ கேரக்டர் இருக்காங்கன்னா அப்போ இவரே அந்த ஐ கேரக்டரே வச்சிடலான்ட்டு இவர் உள்ளே எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் இது சொதப்பிக்கிச்சோன்ற மாதிரி தோணுது. நானுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோட் பண்ணது இருக்குது, பட் இப்போ எது சொல்லாமே ஸ்பாய்லர் ஆடு போயிட்டுருக்கு, நம்மளை ஓடிட்டு வரட்டும், அப்போ அது நம்மள விவரமாக பேசுவோம். இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.